வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். அதிமுக பொதுக்குழு டிசம்பர் 10ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சியினுடைய பொதுக்குழு எந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியல் தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக அதிமுகவை விமர்சிக்க, அதிமுகவினுடைய அரசியல் முடிவுகளை பற்றி பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக மட்டும்தான் இங்கே வந்து பேசக்கூடிய எல்லா தகுதியும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு 60 எம்எல்ஏக்களுக்கு மேலே வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்குது. அந்த கட்சியினுடைய பொதுக்குழு, அதனுடைய தீர்மானங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருமே திமுகவை சேர்ந்தவர்கள், அதுதான் சிறப்பு. முதலில் திரு மோகநிதி அவர்கிட்ட வந்து போகிறோம். சொல்லுங்க, அதிமுக பொதுக்குழு என்ன மாதிரியான தாக்கங்களை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறதா இப்போ சொல்றீங்க? அமித்ஷா தில்லுமுள்ளு கழகத்தினுடைய பொதுக்குழு அப்படிதான் நம்ம சொல்லணும். எங்களுக்கெல்லாம் என்ன பெரிய வருத்தம்னா, அமித்ஷா வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஒருவேளை தேதி கொடுக்கலையோ என்னவோ அப்படின்னு தெரியல. அவருடைய வழியில அவர் இருந்திருந்தால் என்னென்னலாம் செய்திருப்பாரோ அந்த இடத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த பொதுக்குழுவில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த தீர்மானங்கள் வழக்கம் போல தான். இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி ஒரு கட்சி அரசியல் நடத்தணும்னா திமுகவை எதிர்த்து மட்டும்தான் அரசியல் நடத்த முடியும் அப்படிங்கிறதுல தெளிவாக அந்த கோட்பாட்டை கையில் எடுத்து அவர்களுக்கு தீர்மானங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அதில் எவ்வளோ ஒரு சேஃபாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு ரத்து கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய அரசு மறுத்துருச்சு. மிக தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானமாக ஏற்றுகிறார். எப்படின்னா, திமுகவுக்கு கண்டனமா ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைப்பாராங்க. கிட்டத்தட்ட கணக்கு தப்பா கொடுத்துட்டாங்க திமுக காரங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நம்ம தெளிவா சொல்றோம், இதை விட குறைவான மக்கள் தொகை கொண்டிருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு, வட இந்திய மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒன்றிய அரசு வேண்டுமென்றே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா திமுக இந்த விஷயத்திலையும் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறத எதிர்த்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களா போயிட்டு இருக்குது. சரி, அதுலயாவது ஒரு சனாதனத்திற்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பார், அண்ணாவின் வழியில் அண்ணாவுடைய பெயரை கட்சியில் வச்சிருக்கிறாங்களே அந்த சம்பிரதாயத்துக்காவது ஏதோ சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதையும் உயர்நீதிமன்றத்தின் மாண்பை காப்பாற்றணும் அப்படிங்கிற வழியில திமுக அரசை கண்டித்திருக்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுக்குழு தொடங்கிய போதிலிருந்தே புரட்சி தலைவர் ஆக எடப்பாடியை பார்க்கிறோம், பொன்மனச்செல்வர் புரட்சி தலைவி அம்மாவாக எடப்பாடியை பார்க்கிறோம்னு சொன்னார்களோ ஒழிய நல்ல வேளை அண்ணாவை மறந்து விட்டார்கள். அதுவரையில நாம அதிமுகவிடமிருந்து அண்ணாவை காப்பாற்றி வைத்திருக்கிறோம். அதுவே நமக்கு பெரிய ஒரு பெருமை. அந்த வார்த்தையும் சொல்லியிருந்தேன். அது மனசாட்சியே இருந்திருக்காது. அவங்களுக்கே ஒரு மனசாட்சி உறுத்தியதுனாலதான் அந்த வார்த்தையை அவங்க விட்டுருக்குறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, புலி வேட்டைக்கு கிளம்பி விட்டது, இனி அதற்கு கோட்டைக்குத்தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. வேட்டைக்கு கிளம்பின புலி காட்டுக்கு தானே போகும், கோட்டைக்கு எதுக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு நீங்க அந்த பொதுக்குழு முழுக்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஃப்ரேமை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, வடிவேலு ஒரு படத்துல காமெடி 2 பாடி கார்டை வச்சுக்கிட்டு வருவார் பாத்தீங்களா, எங்கடா இருந்தீங்க எத்தனை நாளா, நீங்க மட்டும் அப்பயே என் கூட இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்க மாட்டேனேன்னு அந்த டெம்ப்ளேட் வரும். அதே மாதிரி தான் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இருக்கும். இது பொதுக்குழு நடக்கிற வரையில அதே நகைச்சுவை காட்சியில அதுக்கு அடுத்து அந்த 2 பேருமே இவரை திரும்பி தாக்குவாங்க பாத்தீங்களா, அது வருங்காலத்துல நடக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீர்மானம் முழுக்க திமுக அரசு வளர்ச்சியை தரவில்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மேல வைத்திருக்கிறார்கள். என்னால இன்றைக்கு 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளை பட்டியலிட முடியும். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களால் பட்டியலிட முடியுமா? இன்றைக்கு நான் பட்டியலிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் திமுக திட்டத்தை கொண்டு வந்து அது நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை என்னால் பட்டியலிட முடியும். மகளிர் உரிமை தொகை திட்டம், நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 1,30,00,000 பேர் வாங்கி கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகையை விரிவாக்கம் செய்து மேற்கொண்டு 17 லட்சம் பேருக்கு அதை விரிவாக்கம் செய்திருக்கிறார். மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, வேர்ல்டு ஹாக்கி சாம்பியன்ஷிப் இப்ப நடைபெற்று இருக்குது, செஸ் சாம்பியன்ஷிப், F1 ரேஸ், நான் முதல்வன் திட்டம், உள்ளாட்சியிலையும் வேலை வாய்ப்புலையும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கொடுத்தது.
7.5% இடஒதுக்கீடு ஆட்சி போகிற போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தரேன்னு வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தாய்மானவர் திட்டம், நம்மை காக்கும் 48, மதுரையில நூற்றாண்டு நூலகம், கிண்டியில பல்நோக்கு மருத்துவமனை, மாவட்டம் தோறும் இன்றைக்கு டைட்டில் பார்க்குகளை உருவாக்கி கொண்டு அதற்கான அரசாணைகளை தினம் தினம் வெளியிட்டு இருக்கிறாரு. கலைஞர் நூலகத்தை கொண்டு சட்டமன்ற தொகுதிகள் தோறும் இன்னைக்கு இளந்தலைவர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாரு. மக்களை தேடி மருத்துவம். இன்னைக்கு ஜிஎஸ்டிபி, தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய ஜிடிபி அவர்கள் அதிமுக ஆட்சி செய்த போது கிட்டத்தட்ட கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிராவுக்கும் கீழே தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்நாட்டு உற்பத்தியில வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த தீர்மானத்துல பொருளாதார வளர்ச்சியை பற்றி அவர் பேசலாமா? அவர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் 0.07% பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியில இருந்தது. இன்றைக்கு 9.69% தாண்டி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஒர்க்கிங் விமன், தொழிற்சாலைகள்ல பெண்களுடைய ஒர்க்கிங் விமன் ஃபோர்ஸ் 47% முன்னேறி இருக்குது. இப்படி எண்ணற்ற திட்டங்களால தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனா இதை கொஞ்சம் கூட அவர்களால் ஏத்துக்கவும் முடியல. அதை எப்படி மறுத்து பேசுறதும் தெரியல. திமுகவை எதிர்க்கலைன்னா நம்மளால அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க இந்த பொதுக்குழுவுல துரோகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அதிமுகவுடைய வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுக்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 2016 என்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாரோ அன்றையிலிருந்து அதிமுக எத்தனையோ பொதுக்குழு கூட்டி விட்டது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ மிகப்பெரிய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார், அவர் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து முதலமைச்சர் ஆகிவிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்னை பொறுத்தவரையில ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா, ஒரு அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினீங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிசல் இருக்கும்போது ஒருத்தருக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பீங்க. உட்கார்றதுக்கு இடம் இருந்தவொடனே நீங்க கொஞ்சம் எங்கேயோ வெளியே போயிட்டு வரலாம்னா அவரே கொஞ்சம் காலை மடிச்சு போட்டு உட்காந்துப்பாரு. இன்னும் கொஞ்சம் அப்படியே உங்களை நெருக்கி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே படுத்துக்குவார். படுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா உங்களை அப்படியே அந்த சீட்டை விட்டு தள்ளி கொண்டு வந்துருவாரு. நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, சரி இங்க யாரா உட்காந்துருக்கு பேசாம நின்றுட்டே வந்துடும், இவனை ஏன்டா உட்கார வச்ச, இவன் உட்கார வச்ச கொடுமைக்கு நம்மளையும் உட்கார வைக்க மாட்டான்னு எந்திரிச்சு நீங்களே சலிச்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி முதலமைச்சரான ஒரு வரலாறு தான் அவருக்கு இருக்கு. மற்றபடி அம்மையார் சின்னம்மா என்று போற்றப்பட்ட அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுத்த பதவிதான் இந்த பதவி. இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு மக்களால் ஒருமனதாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். சி.வி. சண்முகம் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் பேசினவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசுறாங்க. கத்தி பேசுறாங்க. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இது, அதே தொண்டர்கள் தான் இன்றைக்கு இந்த தலைமை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்சிகளுக்கு போய் மாறிட்டு இருக்கிறாங்களே, அவர்கள் துரோகிகள் என்று சொன்னால் இத்தனை காலமாக முதல்ல சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக போட்டீங்க, துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார், அவங்கள எல்லாத்தையும் தூக்குனீங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்தார், அவரையும் தூக்குனீங்க. அதுக்கப்புறம் இரட்டை தலைமை, அது இதற்கு முன்பாக வரலாற்றில் இல்லாத ஒரு கட்சிக்கு இரட்டை தலைமையை கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தார்கள். அதிலையும் துரோகம் பண்ணி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கழட்டி விட்டு இவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அதிமுகவுடைய பொதுக்குழு என்பது அது வரலாற்று சிறப்பு மிக்கதா இல்ல வரலாற்று துரோகம் மிக்கதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு பொதுக்குழுவில் பேசியவர்கள் எல்லாரும் தொண்டர்களை கொண்டாடுவதாக, தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுப்பதற்காக நிறைய விஷயங்களை பேசுறாங்க. 1 கோடி மக்களை சந்தித்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்கிறார்கள். இத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கு பயணம் செய்தார், 1 கோடி மக்களை சந்தித்திருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், 1 கோடி மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த எஸ்ஐஆர் எத்தனை மக்களை இன்னைக்கு சிரமப்படுத்திட்டு இருக்குதுன்னு தெரியுங்களா? எஸ்ஐஆரை யாரும் வேணாம் அப்படின்னு மறுத்துட்டு போகல. ஆனா இந்த காலகட்டத்தில் தேவையா, குறைந்த காலகட்டத்தில் தேவையா? அதற்காக கொஞ்சமாவது அதற்கான கண்டனங்களையாவது உங்களுடைய பொதுக்குழு தீர்மானங்கள்ல உங்களால் ஏற்ற முடியலையே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் BLA 2 இருக்கட்டும், BLC-யா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நவம்பர் 3 தொடங்குச்சு இந்த எஸ்ஐஆர் பணிகள். இன்றைக்கு 15 வரை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, மிக மெத்த படித்தவர்களே திணறி கொண்டிருக்கிறார்கள் அந்த விண்ணப்பத்தை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியாம. 1 கோடி மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் இது தெரியல? அதை எதிர்த்து ஏன் அவர்களால் கண்டனம் தெரிவிக்க முடியல? முழுக்க ஒரு கட்சியை ஒன்றிய பாஜக அரசிடம் ஒப்படைத்து விட்டு
நம்மளோட கொடுக்கப்பட்ட ஒரே அசைன்மெண்ட், ஒரே அஜெண்டா, திமுகவை எதிர்க்கணும். திமுகவை எதிர்த்தால்தான் நம்மளுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். லஞ்சத்தை பற்றி, ஊழலை பற்றி எல்லாம் பெருசா பேசுறாரு. நீங்க எதுக்காக பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க? இல்ல, அந்த பொதுக்குழுவிலே அவர் அவர் யாருடன் கூட்டணி வைப்பது என்பதற்கான முழு உரிமையை கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நான் கூட தீர்மானத்துல முதல்ல எடுத்த உடனே முதல் தீர்மானம் அட்ரா அண்ணா பேரை வச்சிருக்கிறாங்க, கண்டிப்பா ஏதோ ஒன்றிய அரசை எதிர்த்து தீர்மானம் கிளப்புவாங்கன்னு பார்த்தா முதல் தீர்மானமே பாஜகவோடு நாம் கைகோர்த்ததை நாங்கள் முழுமனதோடு ஏற்கிறோம் அப்படிங்கிறது முதல் தீர்மானம். ரெண்டாவது, கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள். ஏன் அவருக்கு அந்த முழு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா, அவர்தான் கார்மாற்றி போய் சரியான முறையில கூட்டணியை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்கல்வி சேர்க்கையிலையா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சராசரிக்கே தமிழ்நாடு உயர்வான சராசரியை கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொழில்துறையிலையா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியிலையா இருக்கட்டும், மக்களை இன்னும் எத்தனை காலத்திற்கு சினிமா மோகத்தை வைத்து கவர் பண்ணலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சே கவர் பண்ணிக்கலாம், அம்மாவின் பெயரை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அதுலேயும் எனக்கு என்னன்னா, அம்மா அவர்கள் எத்தனையோ முறை ஆட்சியில் இருந்தபோது, ஆட்சி கலைக்கப்பட்ட போது அம்மா தெளிவாக அந்த முதலமைச்சர் பதவியை எடப்பாடி அவர்களிடமா கொடுத்து விட்டு சென்றார். இன்னும் கூட சொல்றேன், அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த போதே சொன்னாரு, நான் உயிரோட இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு மேல நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி விட்டார்களே அம்மா. அந்த அம்மாவினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை அப்படியே புறந்தள்ளி விட்டு இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பார்வையிலிருந்து அம்மா பார்ப்பார் என்றால் அது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய பொதுக்குழு என்பது ஒரு கட்சி இருக்கிறது, என்னடா பண்றது, தேர்தல் வந்துருச்சு, ஒரு கட்சி இருக்குதுன்னு காட்டிக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழுவாக தான் நான் பார்க்கிறேன். திரு ஸ்ரீராம், சொல்லுங்க. நீங்க அதாவது அவர் ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்வாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மோகன் சொல்றாரு. இது தொடர்ந்து அவர் பொதுக்குழுவை கூட்டுவதும் அதன் மூலமாக அவருக்கு அதிகாரங்களை தீர்மானங்களாக கொண்டு வாங்கிக்கிறதும் வச்சிருக்காரு. இதெல்லாம் எதிர்த்தரப்புல அது தலைமை தொடர்பான வழக்குகள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள இவரே நடத்தக்கூடிய விஷயமாக இருக்குமா? இந்த பொதுக்குழுன்றது பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும், ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு பொதுக்குழுவை நடத்தி அந்த கணக்கு வழக்குகள், கட்சி ரீதியான தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். அந்த பைலாஸில் நிறைவேற்றி எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணணும். அது ஒரு நடைமுறை. 3 ஆண்டுக்கு ஒரு முறை அது கட்சி அவங்க பைலால என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுப்பில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே டிபேட் வச்சு சீரியஸாக பேசுகிற அளவுக்கு பெரிய பொதுக்குழு கிடையாது. அது ஒரு ஃபன் டைம், காமெடி டைம்னு சொல்லலாம். ஏன்னா பேச ஆரம்பித்த ஸ்டார்ட் பண்ண வளர்மதி அக்காலேருந்து பேசி முடித்த ஐயா எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாருமே ஒரு ஃபன் மூமெண்ட்டாக தான் இருந்தாங்க. நமக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நேற்று ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணப்போ கலைஞர் டிவிலேருந்து, சார் பொதுக்குழுவை பற்றி டிபேட்டு கொஞ்சம் வந்துருங்கன்னாங்க. சரி, நம்ம எதனா தெரிஞ்சுட்டு தானே போனோம் இதை பற்றி. சரின்ட்டு நான் மகாபலிபுரத்துலேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன். சரி, யூடியூப்பில் லைவ் அந்த பொதுக்குழு வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தேன். தூங்கி வழிஞ்சிட்டேன். அந்தளவுக்கு ஒரு போரிங்கான ஒரு பொதுக்குழுனா இந்த பொதுக்குழு. அதில் ஆரம்பமே அமர்கலன்னுவாங்க. அந்த வகையில் பேச ஆரம்பித்தது யார் தெரியுமா? நம்ம சவுண்டு சரோஜாக்கா வளர்மதி. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? துரோகத்திற்கு சான்று எடுத்துக்காட்டு துரோகத்தில் பிஹெச்டி முடித்தவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க, நீங்கள் துரோகிகளிடமிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும். இந்த துரோகிகள் யார் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள். இவர் இயேசுவான். தூத்துக்குடியில் 18 சிலுவையில் அறைய போது என்னமோ உண்மைதான். அது மக்கள் அறைவாங்க. இவரை துரோகிகள் 18 பேரை சுட்டு கொண்டவர் இவரு இயேசுவான். இயேசுவையே சிலுவையில் அறைந்தவர்கள். சாக்ரட்டிஸ்கே விஷம் கொடுத்தவர்கள் இவர் சாக்ரட்டிஸ். கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதலன்னு சொன்னவர் இவர் சாக்ரட்டிஸ். இப்படிப்பட்டவர்களிடம் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும், கழகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அக்கா சொல்றாங்க. அவங்க எடப்பாடி யார்கிட்ட காப்பாத்துறீங்களா? துரோகிகளிடத்துல யாரு துரோகி? அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க எல்லாருமே துரோகி. அந்த அக்காவே துரோகி தான். ஆமா, காலம் போச்சுன்னா அந்த அக்காவே துரோகியா மாறுறதுக்கான கால சூழ்நிலை இருக்குது. அரசியல் தானே அது. அதுக்கு அடுத்தது நம்ம சவுண்டு சண்முகம் அண்ணன், CV சண்முகம், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். வீரவசனமான பேச்சு. இதில் அந்த ஒரு பேசின பேச்சுலேருந்து ஒன்று புரிஞ்சுது. பிஜேபி அதிமுக அலையன்ஸ்
தலைவர்களால் தான் விரும்பப்படக்கூடிய கூட்டணி என்பது அவர் பேச்சிலிருந்து புரிகிறது. அவர் அதில் ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு, நமக்கு எதிரிகள் மட்டுமல்ல, துரோகிகள் மட்டுமல்ல, நம்மோடு இருந்து உறவாடி கெடுப்பவர்களிடமிருந்தும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். சொல்றது யாரு? அப்படின்னு சொன்னோன்னே கேமரா வந்து எடப்பாடி பேனாச்சு. அப்படி சொன்ன அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, புரோக்கர்களிடமிருந்து, அரசியல் இடைத்தரகர்களிடமிருந்துன்ட்டு. அப்ப வேலுமணிக்கு போச்சு கேமரா. நீ நல்லா யார கவனிச்சீங்கன்னா சொல்றாரு? தெரியும். யார சொல்றாரு? நம்ம துக்ளக் ஆசிரியரை, பிஜேபியில இருக்காங்கல்ல, அதான். ஆர்எஸ்எஸ் லீடர் சொல்றாரு, புரோக்கர் குருமூர்த்தியை சொல்றாரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அலையன்ஸ் இன்னும் வந்து தொண்டர்கள் மத்தியில் மெர்ஜாவது அலையன்ஸ். இப்போ நம்ம அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ், டிசிகே அலையன்ஸ், இதெல்லாம் வந்து மெர்ஜ் நல்லா வந்து தொண்டர்களுடைய இணக்கம், தலைவர்களுடைய இயக்கம், மக்களுக்கே ஒரு புரிதல் உள்ள கூட்டணி. ஆனால் இந்த கூட்டணி என்பது ஒரு புரிதலே இல்லாமல் சந்தர்ப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுயநலத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி என்பது இந்த இரண்டாம் கட்ட தலைவரான சி வி சண்முகத்து அவர்களுடைய பேச்சிலிருந்தே வெளிப்படையாக தெரிகிறது. சரி, இவரெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அப்புறம் எஸ்பி வேலுமணி பேசுனதெல்லாம் ஹைலைட்டு. அந்த கொஞ்சம் பாராட்டணும், உண்மையாக பேசுகிறப்ப. திமுக காரன் 2 பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்து உண்மையாக வேலை செய்வான்னாரு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு, நம்பால் எல்லாம் வேலை போயிட்டான்டா, இனிமேல் தேர மாட்டான்டான்ட்டு. அதெல்லாம் முடிஞ்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி மைக்கை பிடிச்சார். 1.25 மணி நேரம் என்னமோ பேசியிருக்காரு. அந்த 1.25 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த பேப்பரை திருப்புறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. நான் கால்குலேட் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு பேப்பரை முடியும் போது 2 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. திருப்பி தேர்தல் வெற்றி வார்த்தைகள் ப்ரொனன்சியேஷன் அந்த அளவுக்கு பாவம். அவருடைய இயலாமை அது நாம் எதுவும் சொல்லக்கூடாது. அந்த வகையில் அவர் சொல்கிறார், நம்மளை தாக்கி அவர் பேசுகிறார். முதல் இதுவாக சொல்கிறது, திமுக ஆட்சி அமைந்தவுடன் மின் கட்டணம் என்பது விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுன்னு. நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்பது, மின் கட்டண உயர்வு என்பது 2017ஆம் ஆண்டோ 16ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உதய் மின் திட்டம் என்கின்ற திட்டத்திலே அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி கையெழுத்திட்டதின் விளைவுதான் இன்றைக்கு உதய் மின் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு ஒரு தடவை மாநில சர்க்கார் யூனிட்டிற்கான மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும். அதுல இருக்க சரத்து, அதாவது ஒன்றிய அரசினுடைய அந்த கைட்லைன்ஸ் படி வந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உயர்த்தணும். ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் அந்த உதவி மின் திட்டத்தில் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்ததன் விளைவு எல்லா மாநிலத்திலையுமே ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது குறைவான மின் கட்டணம் இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நமது தான் குறைவு. நம்மள சொல்றது, ஏன்னா அந்த திட்டத்துக்கு உதவி மின் திட்டத்தில் சேர்ந்ததே அவங்க ஆட்சி தான். அவங்களால தான் இன்னைக்கு கரண்ட் பில்லுன்றது ஏறுது. அதை அவர் புரிஞ்சிக்காம அதை ஒன்று பேசுறாரு. 2வது சொல்றாரு, வீட்டு வரி, சொத்து வரி, ஆடு மாடு வரி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வரிகளை இந்த அரசு ஏற்றி விட்டதுன்ட்டு. இவர் பக்கத்திலே இருக்காரு எஸ்பி வேலுமணி. அவரை பார்த்து கேட்கணும் ஏன் ஏறுச்சுன்னு. அதற்கான காரணகர்த்தா யாருன்னா இந்த 2வது மணி எஸ்பி வேலுமணி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மத்திய அரசுகளுக்குமான நிதியை பெறுவதற்கு ஒரு ஒப்பந்தம் மோடி சர்க்கார் தலைமையில் 2017 கையெழுத்தாகுது. அதிலே சொல்லுகின்றது, வருடத்திற்கு ஒரு தடவை கட்டாயம் மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றியங்களாக இருந்தாலும் சரி, ஊராட்சிகளாக இருந்தாலும் சரி, வரியை உயர்த்தி ஆக வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தின் சரத். அதன் அடிப்படையில் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வரி உயர்வை உயர்ந்ததற்கு காரணம் அதிமுக. எல்லா வகையிலும் மாநிலத்தினுடைய உரிமையை கொடுத்துட்டாரு. மின் பகிர்மானத்தில் கொடுத்துட்டாரு, உள்ளாட்சி நிதி பகிர்மானத்தில் கொடுத்துட்டாரு, ஜிஎஸ்டியில கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மள விரல் காமிக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு தெரியல, ஒரு விரல் நம்மளை காமிச்சாரா மிச்சம் 4 விரல் அவரை பார்க்குதுன்னு தெரியல. இதுக்கு மொத்தத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். அடுத்தது சொல்றாரு, தொழில் வளர்ச்சியே இல்லைன்ட்டு. எடப்பாடி ஐயா வந்து 2015 வந்து அந்த கேபினெட்ல மினிஸ்டர் தான் நினைக்கிறேன், ஐஏஎஸ் மினிஸ்டரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து அப்ப முதலமைச்சராக இருந்த போது கூட அவர் நெடுஞ்சாலைத்துறை உடல். ஆமா, ஏன்னா அதுதான் வருமானம் உள்ள டிபார்ட்மெண்ட் அவருக்கு. அதனால 2015 ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி. அந்த அம்மா அப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. அந்த கன்விக்ஷன் ஆகிட்டு கர்நாடகாவில் இருந்துட்டு அப்புறமா வந்து 2வது முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு தன் பேரை வந்து நான் கெட்டுப்போன பேரை மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஒரு தொழில் மாநாடு நடத்தினாங்க நம்ம நந்தன்பாக்கத்தில். ஆமாம், ட்ரேட் சென்டரில். அந்த ட்ரேட் சென்டரில் நடத்தும் போது என்னாச்சு, இன்வெஸ்டர்ஸ் யாருமே வரல, எதிர்பார்த்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வரல. தங்கமணி தலைமையில் நடந்தது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இதில் ஒரு பெரிய வேடிக்கை, அன்றைக்கி இருந்த பத்திரிகைலாம் எழுதுச்சு. என்ன தெரியுமா பண்ணாங்க,
அங்கே சாப்பாடு போடுறதுக்கு வந்திருப்பாங்களா கேட்ரிங் பசங்க அவங்களுக்கெல்லாம் கோர்ட்டை கொடுத்து நீ ஒரு கம்பெனியோட முதலாளி எம்ஓஇ போடுன்னு சொல்லி அவனுங்கிட்ட ஒரு எம்ஓஇ கொடுத்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் 2 பேரும் மாத்திக்கிட்டு 2.5 லட்சம் கோடி அன்றைக்கு முதலீடு கிடைத்தது என்று அப்பட்டமான ஒரு பொய் நாடகத்தை அரங்கேற்றியது அதிமுகவும் அதிமுகவின் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. இன்னைக்கு எம்ஓஇ போடுறாங்க, எம்ஓஇ போட்ட கையோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இன்றைக்கு இந்தியாவிலே 80 விழுக்காடு எம்ஓஇ வந்து சாத்தியப்படுது நம்ம மாநிலம் தான், தமிழ்நாடு தான். அந்த வகையில இன்றைக்கு வந்து தொழில்துறையில ஏறக்குறைய 10.5 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட தொகையை இன்றைக்கு அந்நிய முதலீடாக நம் மாநிலத்தில் பெற்று 30 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் துறையில வேலை வாய்ப்பு ஏற்படுத்திய முதல் சர்க்கார் நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய சர்க்கார். அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு தம்பி சொன்னார் ஜிடிபியை பத்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது 2021 0.01% ஜிடிபி. இன்றைக்கு தேதி நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த டிசம்பர் மாதத்திலே இன்றைக்கான ஜிடிபி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக 16% ஜிடிபியை எட்டியிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னும் நம் தலைவர். இதை பத்தி உங்க பேசலாமா? நாடக கம்பெனி நடத்திட்டு இன்னைக்கு உண்மையான வளர்ச்சியை கொடுத்துருக்கு நம்மளை பத்தி பேசலாமா? அது ஒண்ணு. அடுத்தது சொல்றாரு எஸ்ஐஆரை பத்தி. என் தம்பி கூட சொன்னாப்ல எஸ்ஐஆரை பத்தி பேசினாப்ல. திமுக எங்கன்னா எதிர்த்துச்சா எஸ்ஐஆரை? திமுக எங்கன்னா எஸ்ஐஆர் எதிர்த்துச்சா? திமுக நடைமுறைப்படுத்துது, நீதிமன்றத்தில் எதுக்குது. நீதிமன்றத்தில் கூட என்ன சொன்னா சஃபிஷியன்ட் டைம் இல்லை அதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. 6.5 கோடி ஓட்டர்ஸ், 6.5 கோடி ஓட்டர்ஸை நீங்க வந்து ஒரு மந்த்ல ஒரே மாசத்துல நீங்க போய் அணுகி அவங்களோட டேட்டாஸ் எடுக்கணுன்றது சாத்தியப்படாத விஷயம். ஊழியர்களுக்கு அது கடினமாகும், அரசாங்கத்திற்கு கடினமாகும், மக்களுக்கு கடினமாகும். அதனால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு டென்யூர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி தான் சொன்னோமே தவிர அதை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. இருந்தாலும் அந்த எஸ்ஐஆரை நாம் கடமையாக ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு மக்களின் வாக்குகளை காப்பாற்றுவதற்காக திமுக தான் முதல் ஆளாக அங்கே நின்று இன்றைக்கு அனைவருடைய எஸ்ஐஆர் படிவங்களை வாங்கி நிரப்பி அரசாங்கத்திற்கு எல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்த கட்சி திமுக. இவங்க யாருன்னா இருக்காங்களா? எங்கடா அதிமுக பார்த்தீங்களா எஸ்ஐஆர் வேலையில்? யாரும் கிடையாது. அதனால் அது ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெட்ரோ தம்பின்னு சொன்னார். மெட்ரோ மேட்ரு சொன்னாப்புல. கோவை மெட்ரோ, மதுரை மெட்ரோ இல்லை அது ஒழுங்காக வந்து மாநில அரசு திட்ட மதிப்பீடு. அவங்க திட்ட மதிப்பீடுலாம் கிடையாது சார். அவங்க வந்து சென்சஸ் ரிப்போர்ட். சென்சஸ் நம்ம கடைசியாக 2011 நடந்தது. 15 லட்சம் பேர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 சென்சஸ் படி 23 லட்சம் பேர். மதுரையை பொறுத்த வரைக்கும் 14 லட்சம் பேர். ஆனால் இதெல்லாம் சென்சஸ் 20 லட்சத்துக்கு கீழே இருக்கு, சென்சஸ் கீழே இருக்குன்னு சொல்லி மத்திய சர்க்கார் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒன்றிய சர்க்கார் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வெறும் 16 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஆக்ராக்கு மெட்ரோ தராங்க அவங்க கவர்மெண்ட்டுங்க. அதே மாதிரி பாட்னாக்கு வெறும் 17 லட்சம் பேர் தான் இருக்காங்க, பாட்னாக்கு மெட்ரோ தராங்க. போபாலில் வெறும் 18 லட்சம் பேர் அங்கே தராங்க. ஆனால் இங்கே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவைக்கு தரல. இப்போ 20 லட்சத்துக்குள்ளே இருக்கிற 14 லட்சத்துக்கிட்ட இருக்கிற மதுரைக்கும் தரல. ஆனால் அதை கண்டிக்க வேண்டிய மத்திய சர்க்காரை ஒன்றிய சர்க்காரை விட்டுட்டு அவர் நம்மளை நோக்கி பாயிறாரு. நாம் எல்லாத்தையும் ஒரு இதுவாக சொல்லி டேட்டாவோட நம்முடைய தொழிலமைச்சராகவும் சரி முதலமைச்சராகவும் சரி கரெக்டாக வந்து அந்த ஒன்றிய சர்க்காரிடம் சமர்ப்பித்தார்கள். அவர்கள் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த மெட்ரோ திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை என்பதுதான் உண்மையை தவிர அதை அறியாமல் இன்றைக்கு எடப்பாடி மக்களிடத்திலே வேஷத்தை போடுறார். இவ்வளோ வேஷம் கட்டார். கடைசியாக வர்றார் ஒரு பாயிண்ட். நாம் 210 தொகுதிகளை வென்றே தீருவோம். நானும் அரசியல் ஆலோசகரை வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் அரசியல் கணக்கு தெரிகிறது. 2024 அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்கு, பிஜேபி கூட்டணியை வாங்கிய வாக்கு இரண்டையும் சேர்த்தால் நாமும் 210 சீட்டு வாங்குவோன்றார். ஆனால் எங்கள் முதலமைச்சர் சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு. அந்த கணக்கு ரொம்ப காமெடியா இருந்தது, சொல்லுங்க பரிதாபமா இருந்தது. 2024 கணக்குப்படி 88 சீட்டு ஜெயிச்சிருவோங்கிறாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 மாசத்துல வரக்கூடிய தேர்தலில் வந்து 210 சீட்டு ஜெயிச்சிருவோம். இதுல என்னன்னா அப்படியே அந்த கணக்கே இருந்தாலும் இன்னைக்கு எடப்பாடி கூட அன்னைக்கு 24 இருந்த அலையன்ஸ் இன்னைக்கு இருக்கா? தேமுதிக இல்ல, எஸ்டிபிஐ இல்ல, அதே மாதிரி பிஜேபி அலையன்ஸ்ல இருந்த டிடிவி இல்ல, ஓபிஎஸ் இல்ல. அதோட மேற்படி என்னன்னு சொன்னா 24 இருந்த பிஜேபியோட ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இருக்கா? அதுவும் இல்ல. உண்மைதான், கரெக்டா? அந்த வகையில் அவருடைய மனக்கணக்குகளை அவர் அங்க பேசுறாரு.
ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? நாங்கள் 200 தொகுதிகளை வெல்வோம். அதற்கு காரணம் இந்த அரசாங்கத்துடைய திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் ஏறக்குறைய 2.5 கோடி பேர் இந்த அரசாங்கத்தின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்திருக்கிறார்கள். அதனால் சென்ற முறை வாக்களித்தவர்களும் புதுசாக வாக்களிப்பவர்களும் பயனாளர்களையும் சேர்த்தார். ஏறக்குறை 2.5 கோடி பேர் நமக்கு வாக்காளராக வந்து விட்டார்கள். அதனால் நாம் 200 தொகுதிகளை ஈஸியாக எளிதாக வெல்லுவோன்னு நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்றார். இவர் அதுக்கு போட்டியா? நம்ம 200 சொல்லிட்டோன்ட்டு 210. இதுவே தலைவர் 234 சொல்லியிருந்தாருன்னா அவர் 243 சொல்லுவார். அதுக்கேற்ற தொகுதி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மனக்கணக்கோடு ஒரு அரசியலில் இன்னைக்கு இன்றும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயது ஆகிறது. எத்தனையோ தேர்தல் அவரும் பார்த்திருப்பார். ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் சந்தர்ப்பதற்காக தமிழக மக்களையும் தன் இயக்கத்தினரையும் தன் கூட்டணி கட்சியினரையும் நம்ப வைப்பதற்காக ஒரு நாடகத்தை அன்றைக்கு பொதுக்குழு என்கின்ற பேரிலே எடப்பாடி பழனிசாமி அரங்கேற்றிருக்கிறாரே தவிர இது மக்கள் மத்தியிலே எந்த ஒரு அதிர்வினையும் எதிர்வினையும் ஆக்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஏன்னா குறிப்பாக வந்து வளர்மதி தான் அந்த பேச்ச ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆருடைய சோடா பாட்டில் குடிச்சிட்டு மீதியை வச்சதை வந்து அண்டால கலக்கி குடிச்சாங்கிற கதையெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அதிமுகவோட பொதுக்குழுவை பற்றி அங்கே நடந்த கூட்டத்தை பற்றி நம்ம பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நான் கேட்ட மாதிரி இந்த தலைப்பே இப்போ தேவையில்லாத நமத்து போன தலைப்புன்னா, ஆனால் அதிமுக மேலே விமர்சிக்கிறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஆக்சுவலி திமுகவுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ அதிமுகவோட நிலைமை இப்போதைக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள இருப்பு காட்டுறதுக்காக தொடர்ந்து திமுகவை நோக்கி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் அவங்க பொழப்பு நடத்தியே ஆகணும். அதுக்காகவும் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்றதான் பார்க்க முடியும். அந்த நிகழ்ச்சிக்கான மாண்பு எங்கேயுமே கடைபிடிக்கப்படல. ஏன்னா சரியான தலைமை அங்கே ஒருவேளை இருந்திருந்தா எல்லாம் சரியாக போயிருந்துருக்குமோ என்னவோ. இன்றைக்கும் பல மேடைகளில் திமுகவில் பல தலைவர்கள் பேசும்போது அதிமுகவுக்கும் சேர்த்து தான் இங்கே வந்து திமுக உழைக்குதுன்றத பல இடங்கள் வந்து சுட்டி காட்ட வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா பேரளவில் மட்டும் அண்ணாவை சுமந்து கொண்டு அவருடைய சிந்தனைகளை கூட சுமக்காம செயல்பாட்டில் எதையுமே காட்டாம அதிமுகன்றது ஒரு இயக்கமாகவே இருக்கு. இதுல திமுகவுடைய பெரிய வருத்தமா எல்லா இடத்துலையும் எல்லாரும் பதிவு பண்றது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாவையா அவங்க அந்த கருத்தியல் பிடிச்சி உங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ வேற வழியே இல்லாம தலையெழுத்தேன்னு வந்து உட்காந்துக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ திரு எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வந்து திரையுலகத்துல இருந்து வந்து தலைவர்களா தலைவிகளா மாறி கருத்தியல் சார்ந்து அவங்க நின்னதுனால தான் அதிமுகன்ற ஒரு பெரிய இயக்கம் வந்தது. அவங்க பின்னாடி மக்கள் வந்தாங்க, ஆட்சி வந்தது. ஆனால் அவங்க கிட்டேயாவது ஏதாவது ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, ஒரு ஃபேம் இருந்துச்சு, அந்த கரிஷ்மா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூவத்தூரில் நடந்த ஏலத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேரக்டர் எக்ஸிஸ்ட் ஆனதே வந்து தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ புதுசாக வந்துட்டு தலைமை பண்புல அவர் பல இடங்கள்ல எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது ஃபெயிலியர் மாடல் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. 2017 அவர் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு சந்திச்ச எல்லா தேர்தல்களும் தொடர் தோல்வியை மட்டும்தான் அதிமுக வந்து சந்திச்சிட்டு இருக்கு. இங்க ஒரு நல்ல ஒப்போசிஷன் இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்றதை நாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறதுனால மட்டும்தான் நமக்கு எதிர்த்து வீசப்படுற இதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். நமக்கு எதிர்கட்சி என்பவர் சரியான ஒரு எதிர்கட்சியா இருக்கணுங்கிறது தான் திமுகவுடைய விருப்பமா இருக்கு. அதை தான் அவங்கள்ட்டையும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நம்ம தலைவர் பொறுப்பேற்ற பிறகு வந்து தொடர்ல எல்லா எலெக்ஷன்ஸும் எடுக்கிற எல்லா செயலும் தொடர் வெற்றி மட்டும் தான் கிடைக்குது. நல்ல தலைமை பண்புக்கு எது மாண்புன்றதை நம்ம சிஎம் பார்த்து அவர் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து பேசும்போதோ விமர்சிக்கும் போதோ மாண்பு மிகுன்னு சொல்ற வார்த்தையில ஆரம்பிச்சு அவருடைய செயல்பாட்டில இருந்து நம்ம மேல வீசப்படுற எல்லா கல்லுக்கும் தீய சொற்களுக்கும் மற்ற விஷயத்துக்கும் எதுக்கும் செவி கொடுத்து அதுக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இல்லாம மக்கள் நலன் தான் நம்மளுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். தொடர் மக்கள் சேவையில ஈடுபட்டுட்டே இருக்கும். திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நம்மளால செய்ய முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா மாண்பு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா வருவோன்ற நம்பிக்கை ஒருவேளை அவருக்கு இருந்திருந்தா இந்நேரம் மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருப்பாரு. தம்பி சொன்னது மாதிரி மெட்ரோல ஆரம்பிச்சு நம்ம கல்விக்கு கொடுக்க வேண்டிய கடன்ல இருந்து 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து ஜல்ஜீவன் திட்டத்துல இருந்து ஒன்றிய அரசுடைய அந்த ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்ற வீடு கட்டுற திட்டம் 90% மாநில அரசு காசு கொடுக்கணும், 10% தான் வந்து மத்திய அரசு கொடுக்கணும். அதுலயும் வந்து அவங்க முகத்தை ஸ்டிக்கரா ஒட்டிட்டு இருக்காங்க. இப்படி நமக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டிய எல்லா நிதிகளும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கு. ஜல்ஜீவன்ல மட்டும் 3407 கோடி இன்னும் நிலுவையில் இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்தில் 1290 கோடி நிலுவையில் இருக்கு. சமகிர சிக்ஷா இந்த SSAல வந்து நமக்கு ஒரு 3500 லட்சம் கோடி வந்து நிலுவையில் இருக்கு. உண்மையாவே எதிர்கட்சி தலைவருக்கு வந்து மக்கள் மேலதான் வந்து அக்கறை இருக்கு. இப்ப நாளைக்கே நீங்க சிஎம் ஆக போறீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து மக்கள் பணியில இருந்தாதான் அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிறதே வந்து காலையில் எழுந்தோடனே குட் மார்னிங் சொல்ற மாதிரி ஒரு பணியை வந்து எடுத்துக்கிறாங்க. பொதுவாக ஒரு விவாதத்துக்கு போறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம்.
இந்த நிகழ்ச்சி இந்த தலைப்பு கேட்டது முதல்ல நான் சர்ச் பண்ண டேட்டா இருந்துட்டு இப்போ வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்களான்னு செக் பண்ணுறது தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, இதுக்கப்புறம் பிஜேபி கிட்ட வந்து நாங்கள் போக மாட்டோம் மன்னிச்சிருங்க மக்கள் கிட்ட ஓப்பனாக வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமே எத்தனை நாள் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இல்லைன்றதை மாற்றி மாற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால டிபேட்டுக்கு வரும்போது கூட அவங்க இப்போ கூட்டணியில் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு மக்களுக்கு அவங்க மேலே வந்து மதிப்பு கூடிருச்சு. காரணம், எப்பேற்பட்ட கூட்டத்தை தனி ஒரு லேடியாக இருந்து கட்டு ஆண்டிருக்காங்கன்றது வந்து இப்போ ஒரு 1 by 1 வந்து வெளியில் வர்றதுக்கான சூழல் இருந்தது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் பிஜேபி அதிமுக கூட்டணியே வந்து இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை. இடி ஐடி கவர்னர் வச்சு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு திமுகவுக்கு மட்டும் பாஜக கொடுக்கல, பயமுறுத்தி மட்டும்தான் அதிமுகவோட தன்னோட பிடியில் வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கோம். சட்டமன்ற தேர்தலாக இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுக்கு காரணம் மாநில கட்சிகள் அந்த மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கிற ஒரு சிறப்புன்றது வேற எந்த மாநிலத்துக்குமே கிடைக்கல. எப்பயுமே ஒன்றிய அரசை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இங்கே திமுக அதிமுகவுக்கு இருந்த அந்த எதிர்ப்பலையோ கூட்டணியோ மற்ற எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பேஸ் பண்ணி மட்டுமே இருந்தது. அதனால் நமக்கான மதிப்பும் அங்கீகாரமும் நமக்கு இருந்தது. நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் வந்து ஒன்றியம் கேட்குற நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இவர்கிட்ட ஆட்சி வந்த பிறகு அதிமுகவோட நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே விரல் அசைச்சா மட்டும்தான் இங்கே இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற இந்த படங்களில் செட்டப் பண்ணிட்டு பேசுவாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் டெலிகாலிங் வச்சு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை மாறி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கருத்தியல் சார்ந்த ஒரு சித்தாந்தம் போர் இங்கே இருக்கிறதுனால மட்டும்தான் தமிழ்நாடு மென்மேலும் வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கு. ஒரு முதல்வர் இருக்காரு, அவர் நல்ல தலைமை பண்போடு இருக்காரு, அதனால மட்டும் இவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால இவ்வளோ பெரிய ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. இடி ஐடியை வச்சு ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மிரட்டி இருந்தாங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக காலில் விழுந்திருப்பாங்க. ஆல்ரெடி காலில் விழுந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பணத்தை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, இடி ஐடி வச்சு மிரட்டி பார்த்தாங்க. எங்கேயுமே நம்ம சிஎம்ஓ நம்மளுடைய இயக்கமோ தலை குனிஞ்சு போகலை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கல்விக்கு காசு கொடுக்கல, நீ காசு கொடுக்கலாம் பரவாயில்ல, 10,000 கோடியாக இருந்தாலும் அது எங்கள் நிதியில் நாங்கள் ஒதுக்கிக்கிறோம், கல்வியை சாக்கா வச்சு தமிழ் மொழியை இழுக்குப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம சிஎம் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காங்க. இது அத்தனையுமே வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், கட்டண பேருந்து, இது எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துலையும் நடக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை கூட ரொம்ப பெருசா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்மானத்தில் கூட வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னு சொல்லி தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. முக்கியமா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, பெண்கள்ல வந்து எந்த ஒரு துறையில இருந்தாலும் அடக்க நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அசாசினேட் பண்ணுவாங்க. அப்போ பாலிசி பேஸ் பண்ணி பாலிட்டி பேஸ் பண்ணி யாராவது எதாவது சொல்லணும்னா அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ அதிமுக கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் அவங்களோட பெரிய மைனஸும் என்ன அப்படின்னா, இஷ்டத்துக்கு வாயில வந்த டேட்டாவை அடிச்சு விட்டு போயிடுறாங்க. இந்த தொத்து அப்படின்றது வந்து பிஜேபி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ அரசியல் எவ்வளோ சூடா பரபரப்பா இருந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா டெய்லி வந்து ஒரு பொருளை கிளப்பி விட்டு மனுஷன் காணாம போயிடுவாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வாட்ச் பில்லுக்கான ஆன்சர் அவர் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி இவங்களும் வாய்க்கு வந்தது எல்லாமே வந்து பொருளியா டிபேட் முத கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலைன்றது இன்னைக்கு அதிமுக இருக்கு. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருந்தா பெண்கள் இவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு வெளில வந்திருக்க மாட்டாங்க. தாலிக்கு தங்க மாதிரியான திட்டங்கள் சொல்லி நீ கல்யாணம் பண்ணிட்டு போமான்னு சொன்ன பெண்கள் இன்னைக்கு 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு வர்றாங்க. நிறைய பெண்கள் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ற இது வந்து நம்ம வாய் வார்த்தையில சொல்லலை, தமிழ்நாட்டுடைய தரவுகள் சொல்லலை, ஒன்றிய அரசோட தரவுகள் சொல்லுது. பெண்கள் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற எண்ணிக்கை மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. அது இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு. பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுல ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே விமன் ஒர்க் ஃபோர்ஸில் தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமாக இன்னைக்கு இருக்குது. அவ்வளவு பெண்கள், அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவுடைய விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது 60% அப்படின்னா அதில் 20% கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸே இருக்குது. அந்த அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பெண்கள் எப்படி போயிருக்க முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளையா படிச்சு முடிச்ச உடனே நீ ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் முடிச்சியா காலேஜ் முடிச்சியா வேலைக்கு போகிறதுக்கும் கையில் எதுவுமே இல்லையா, விளிம்பு நிலையில் இருக்கியா, நீ பஸ்ஸை யூஸ் பண்ணு. முன்னாடி பசங்களுக்கு கொடுத்த திட்டம் இன்னைக்கு வந்து பெண்களுக்கும் மாறி இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கும் பசங்களுக்கும் இருக்க திட்டம் நாளைக்கு ஒரு வேளை நம்மளோட ஆசை முதியவர்களுக்கும் நம்ம ஃப்ரீ பஸ் கொடுக்குற மாதிரியான சூழல் வரும். இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாடு முழுக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீன்லாம் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கனவும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அதுக்கான நிதி இருக்கான்னு கேட்டால் இல்லை. வரும்போதே வந்து தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க கஜனாவை. வரும்போதே அவர் என்ன சொன்னார், 1000 ரூபாய் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனா சொல்றாரு. காரணம், இந்த ஸ்டேட் மேல இவ்வளோ சுமை இருக்கு, ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்கு, நாங்கள் இதை பண்ணி வச்சுட்டு போயிட்டோம், எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் பல இடங்கள்ல சொன்னாங்க. கொடுக்கவே முடியாதுன்னு கொக்கரிச்சவங்க, இவங்க பொய் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னவங்க 1000 ரூபா வந்து கொடுக்க ஆரம்பிச்ச உடனே 1000 ரூபாலாம் ஒரு பணமானு அது கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை நீங்க இத்தனை பேருக்கு சொன்னீங்க, ஏன்னா இத்தனை பேருக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க, 1 கோடி பெண்களுக்கு கொடுத்தா போதுமா, 1.25 கோடிக்கு கொடுத்தா போதுமா அப்படின்னாங்க. இப்போ நேத்து
மறுபடியும் நம்ம சிஎம் அவர்கள் 17 லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவரோட ஆசை கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமா, இன்னும் சொல்ல போனா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில எல்லாருக்கும் காசு வந்துருச்சு. முன்னாடியே அதான் நடந்தது, இந்த நிகழ்ச்சியிலே அப்படியே நடந்தது. 17 லட்சம் பெண்களுக்கு காசை போட்டுட்டு தான் ஒரு சிஎம் ஒரு நிகழ்ச்சியே ஒரு ஸ்கீமையே வந்து துவக்கிறாரு. ஆமா, சோ ஒரு இப்ப பல இடங்கள்ல அதிமுக சொல்ற ஒரு பெரிய கூற்று இந்த 1000 ரூபாய் வச்சு மட்டும் சொன்னா, ஏன் அவர் எல்லா ரேஷன் கார்டுக்கு தான் தரேன்னு சொன்னாரு, அவர் ஏன் 1.25 கோடிக்கு மட்டும் கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க. கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிருக்கீங்க. அவர் சொன்ன வாக்குறுதியில சொல்லாத வாக்குறுதி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா காலை உணவு திட்டம் சொல்லல, புதுமை பெண் திட்டம் சொல்லல, அம்மாவை இழந்த குழந்தைகளுக்கு வைக்கிறாரு. இப்ப இந்த எல்லா திட்டங்களுக்கும் பல 100 கோடிகள் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆமா நான் 1000 ரூபாய் சொன்னேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த சிஎம்ஆல 1000 ரூபாய் கொடுத்துருக்க முடியும். ஆனா ஓட்டரசில மட்டுமே கணக்குல வச்சுக்காம இது என்னோட 10 இயர்ஸ் விஷன், நான் 1.25 கோடியில ஆரம்பிக்கிறேன், தமிழ்நாட்டுல விளிம்பினில் இருக்க பெண்களை ஒரு படி நான் மேலே ஏத்திட்டேன்னா தமிழ்நாடு முழுக்க இயங்கும், தமிழ்நாடு முழுக்க வந்து வரி செலுத்துவாங்க, மாநிலமும் உயரும், பெண்களும் உயருவாங்கன்ற கனவுல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம முதல்வர் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்ல, கொண்ட கொள்கையில அந்த பார்வையில இருந்து மாறாம தன்னால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு 1000 ரூபாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இல்லாம இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய பெண்கள்லயும் அந்த 1000 ரூபாய் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு அது தமிழ் புதல்வனா மாணவர்கள் கையிலும் போய் சேர்ந்திருக்கு. இப்போ குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி மட்டும் வளர்க்கல, அவர் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தொட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம மேல ஏதாவது குற்றம் சொல்லணும்னே சொல்லிட்டு இருக்காரு. திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருப்பரங்குன்ற இஷ்யூல ஏடிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. எடுத்த உடனே வந்து நீதியரசருக்கு அகேன்ஸ்டா வந்து திமுக வந்து வேலை செய்யுதுன்னு அந்த இதை பத்தி போறாரே தவிர்த்து திருப்பரங்குன்றத்துல அவர் யார் பக்கத்துல நிக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை மக்கள் கொண்டு இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிறுபான்மை மக்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து அதிமுக நிற்கக்கூடிய ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு. காரணம் அவங்க பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க. ஓப்பனா அவங்களால எதையும் சொல்லவும் முடியாது. இதுக்கெல்லாம் தலை குனிஞ்சிட்டு போகணுன்ற அவசியமும் கட்டாயமும் அதிமுகக்கு வந்துருச்சு. அவங்க கூட இவங்க கூட்டணி இல்லை அப்படின்னா இந்நேரம் ஐடி இடியை வச்சு நம்மளை மிரட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க அதிமுக மேலே பாஞ்சிருவாங்கன்ற பயத்தில் மட்டும்தான் அவங்க கூட வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது ஒன்று இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு முதல்வர் அவர்கள் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் தொடர்ந்து ஸ்கீம்ஸை அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸ்கீம்ஸை அறிவிக்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை ஏன் இவ்வளோ பெருசாக வந்து பேசப்படுது, ஏன் வந்து நேற்று நடந்த திட்டத்துக்கும் வந்து எல்லா டிபேட்லையும் பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க போயிட்டு வந்து தப்பாக பேசியிருப்பாங்க. இந்த ஸ்கீமை 1000 ரூபான்னு சொன்னீங்க, 1.25 கோடிக்குன்னு சொன்னீங்கன்னு திருப்பி திருப்பி ஏன் பேசுகிறாங்கன்னா, ஒரு திட்டம் எப்போ நல்ல திட்டம் அப்படின்னா வளர்ச்சியடைந்த திட்டமாக தெரியுது அப்படின்னா அது விதைக்கப்பட்ட மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு பரம்பும்போது அவங்களுக்கு அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா முதல் விதையை போட்டது MKS அப்படின்றது வெளியில் பதிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில். ஏன்னா இன்னைக்கு தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், டெல்லி, ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான மாநிலங்கள்லையும் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது வேறு வேறு பேர்களில் அவங்க ஸ்கீமை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. எந்த ஒன்றிய பாஜக அரசு 1000 ரூபாய் ஸ்கீமை மட்டமாக பேசினாங்களோ இன்னைக்கு அவங்க டெல்லி முதற்கொண்டு எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெறதுக்காக அந்த 1000 ரூபாய் ஸ்கீமை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது தொடர் வெற்றின்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு அதை டிஃபைன் பண்றதுக்காக தொடர்ந்து அதிமுக பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப அவலமான நிலையில் இருக்கு. ஏன்னா திராவிடியம் அவங்களோட ஐடியாலஜி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த கூட்டங்கள் பேசினாலும் பாருங்களேன், அதுல பெரியார் அண்ணா கலைஞர் விட்டுருங்க, பெரியார் அண்ணா கோட் பண்ணணும்ல, அண்ணாவை பேர்லயே வச்சிருக்கீங்கல்ல, எத்தனை இதுல அண்ணா சொன்ன கொள்கையை வச்சு நீங்க ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. பெரியார் அண்ணாவை போடுறது இல்ல, பெரியார் அண்ணா விடுங்க, அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களே மறந்துட்டாங்க பல இடங்கள்ல. அதுதான் வந்து எடப்பாடி வாழ்றாரு. இப்படி நமக்கு கூட இந்த 29 பைசால நமக்கு கொடுக்குற நிதியில ஆரம்பிச்சு, டீலிமிட்டேஷன்ல ஆரம்பிச்சு, நமக்கு தார்மீகமா கிடைக்க வேண்டிய கல்விக்கான கடன்ல இருந்து, இந்த ஜல்ஜீவன் திட்டங்கள்ல இருந்து, ஒன்றிய மாநில அரசுகள் இயங்கி செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இருந்து எதுக்குமே அதிமுக மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கவே இல்லைன்றதான் பிரச்சனை. நான் அப்போ யோசிக்கும் போது என்ன யோசிச்சேன் அப்படின்னா, மீண்டும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், நமக்கு வந்தாலும் இதே பெப்பாதான்றது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அவங்க மக்கள் பக்கம் நின்று மக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ எது செஞ்சாலும் தப்பு, நான் உன்னை மட்டும் தான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய எல்லா விஷயங்களையும் ஸ்டாப் பண்றது மட்டும்தான் அதிமுகவோட குறிக்கோளா இருக்கு. இதுல என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, இது அதிமுக தொண்டர்களுக்கே தெரியுது நம்ம பண்றது தப்பு, தலைமை வந்து சரியா இல்லை, தலைமை சரியா கையில் எடுக்க மாட்டேங்குது. பிஜேபியோட கூட்டணி பிரிஞ்ச பிறகு எல்லாரும் பார்த்திருப்பாங்க, லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லாமே. இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இவங்க பொழப்புக்காக இவங்க கூட்டணி சேர்றதும் பிரியறதும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு அவங்களே வேற வழி இல்லாம கப்சிப்னு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணிகளை பற்றிலாம் விமர்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க விமர்சிச்சுட்டு இருக்க அதே நேரம் கொல்லப்புறத்துல இருந்து நிறைய கூட்டணிகள் வந்து கொண்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையும் அவங்களால பார்க்க முடியுது.
இப்போ நேற்று கூட வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து கல்வி சார்ந்த ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஆமா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதுல வந்து முதல்வர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் பார்க்கறதுன்னா, ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம், அதுல பயனாளிகள் வந்துட்டாங்க, அவங்க தனித்தனியாக அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மேடை அமைச்சு எல்லாரையும் ஒரு நெட்வொர்க்குள்ள கொண்டு வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஒரு வார்த்தை வந்து நம்ம முதல்வர் அடிக்கடி பயன்படுத்துவார். ஒருங்கிணைந்த வளர்ச்சி. ஆமா, ஒட்டுமொத்தமா எல்லா துறையிலையும் சேர்ந்து வளர்ந்தாதான் அது வளர்ச்சி, இல்லைன்னா அது வீக்கம்னு புரிஞ்ச முதல்வர் தான் எல்லா துறையிலையும் ஒரே மாதிரி கையாண்டாரு. இப்போ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம விமன் எம்பவர் மட்டும் இல்லாம எஜுகேஷன் மட்டும் இல்லாம நம்ம இயக்கம் செய்த ஒரு பெரிய சாதனையா எதிர்பார்க்கறதுன்னா, போகிற இடங்கள்ல எல்லாம் வந்து லைப்ரரி திறக்கிறது, நம்மளுடைய பண்டைய காலத்து நாகரிகம் புத்தகங்கள் பத்தி பேசுறது, கீழடி அகழ்வாராய்ச்சி பத்தி பேசுறது. இங்க வர்றவங்கலாம் காவி சாயம் பூசுறதுக்காக திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுறாங்க, திருக்குறளை 2 லைன்ல போய் உலக அரங்கில் போட்டுறாங்க, ஆனா அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா அது எதுக்குமே சுணக்கம் காட்டாம இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காசை கொடுக்கறதும் மற்ற விஷயங்களை பார்க்கறதும் ஒருமித்த வளர்ச்சியா வந்து கொண்டு போறதுன்றது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நிலையில இந்த மாதிரியான நிகழ்ச்சி அங்கீகாரம் கிடைச்சவங்க தனித்தனியா மட்டும் இல்ல, நேற்று நிகழ்ச்சி நடந்தப்ப பார்த்திருப்பீங்க, எல்லா துறைகளிலும் சாதித்த பெண்கள் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சியா மட்டும்தான் வெளியிலிருந்து பார்க்கப்பட்டது. உள்ளுக்குள்ள நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பெண்கள் அவங்களுடைய துறை சார்ந்து மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய துறை சார்ந்த பெண்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கிடைச்சது. நான் மேடையில் யாரோ ஒருத்தங்க விருது வாங்குறத பார்த்தேன், யாரோ ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்தேன், யாரோ ஒருத்த வாழ்க்கை உயர்றத பார்த்தேன். இன்னைக்கு அத்தனை பெண்களும் ஒரு நெட்வொர்க்கா உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய சாதனை. இப்போ இது மூலியமா ஒரு துறையில இருந்த பெண் இன்னொரு துறையில் இருக்க பெண்ணு கூட கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. விமன் கம்யூனிட்டி இங்கே பில்ட் ஆகும். ஸோ முதல்வர் எவ்வளவு தூரம் இதெல்லாம் யோசிச்சிருந்தா இதெல்லாம் பார்த்து செய்யறத பார்க்க முடியுது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளுடைய கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம விஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது. பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதுனால ஒன்றையுமே நம்ம கையில இருக்குன்னு நினைச்சு அதிமுக ஆடிட்டு இருக்கு. ஆனா முடிவு பண்றது ஷாக்களும் ஜீக்களும்ன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியும். அதிமுக பொதுக்குழுவை பற்றி பத்மபிரியா அவங்க வந்து சொல்லும்போது இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம கூடணுமான்னு கேட்டாங்க அவங்க. இது ஒரு வேலையா அப்படின்னு. திமுகவினுடைய ஒரு பொதுக்குழு, நீங்கள் பல்வேறு பொதுக்குழு கலந்துருப்பீங்க, அதிமுகவினுடைய பொதுக்குழு இப்போ நடந்திருக்கு. இது இரண்டுக்குமான வேறுபாடு என்ன? இது செய்யக்கூடிய தாக்கம் எப்படியாக இருக்கும்? பேசவே கூடாதுங்கிறத விட அவசியம் பேசி ஆகணுங்கிறது ரொம்ப நிதர்சனமாக பார்க்க வேண்டிய ஒன்று. முதல்ல வந்து பின்னால் ஒரு 5-6 படத்தை மாட்டி விட்ருக்கீங்களே, ஒரு அருமையான பேர் ஆப்ரேஷன். இந்த 5-6 லூஸுக்கு தான் இப்போ ஆப்ரேஷனே தேவைப்படுது. அதுதான் இப்போதைக்கு மெயினான ஆப்ரேஷன். அதுவும் பிரெயின் ஆப்ரேஷன் வேணும். இது தமிழ்நாடு இந்திய வரைபடத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது, அதை வச்சிருக்கீங்களா தூக்கிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கே திமுகவுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுது. எங்களுக்கு அதுவே பெரிய பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய படலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைகுனிய விட மாட்டோம் தமிழர்களை அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து இந்தியாவுக்கு இது யாருக்காக சொல்கிறாரு? யாருக்காக தமிழர்களை தலைகுனியாமல் பார்த்துக்கணும்? யாருக்கிட்டேருந்து பார்த்துக்கணும்? இந்த கொஸ்டின் ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், யாரை எதிர்த்து போராடும் அப்படின்னு யார்கிட்ட இருந்து வெல்லும்? இந்த 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க. அந்த கொஸ்டினுக்கு முதல்ல ஆன்சர் எங்கேருந்து வரணும் அது பாருங்க. டெல்லியிலேருந்து நம்ம வரைபடத்தில் இருக்கமா இல்லையாங்கிற இடத்துல தள்ளி விடுறதா வச்சிருக்கிறதாங்கிற இடத்துல அவன் வச்சிருக்கான் நம்மளை. அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்டு தரம் குறைந்த நிலையில் தமிழர்களை அவர்கள் வழிநடத்துகிறார்கள். வளரவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்திக்கு உறுதுணையாக அந்த பின்னால் மாட்டியிருக்க 5-6 லூசு படம் இது எல்லாம் அதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன். அப்படி இப்போ எடுத்து பாருங்கள், பொதுக்குழுவை பற்றி ஏன் பேசக்கூடாது? இந்த பொதுக்குழு எதுக்கு இப்போ அந்த கட்சி கூப்பிட்டுச்சு? அந்த பொதுக்குழுவில் அப்படி என்னத்தை நீங்கள் பேசிட்டீங்க? மெயினாக அங்கே வருவோம். இந்த பொதுக்குழுவில் சிவி சண்முகம் பேசுகிறார், முக்கிய தலைவர்கள்லாம் பேசுகிறீங்க. எதுக்கு இருக்கிறவனுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஜனநாயக ரீதியாக திமுக மாதிரியான பொதுக்குழு இல்லை. திமுகனா நம்ம சகோதரி பத்மபிரியா பேசுவாங்க, நீட்டாக போய் ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, இந்த கருத்தை முதல்வர் உட்காந்து ரசிப்பார், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்பார், அதுக்கு உடனே பதில் கொடுப்பாரு. அங்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அங்கே இந்த பொதுக்குழுவே எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா காணா போனவனை கண்டுபிடிக்கிறது. எவ்வளோ பேர் அப்போ பட்டியலில் இல்லையா ஓடிட்டாங்க? 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி இருக்கானுங்களா இல்லையா? முதல்ல எதுக்கு இருக்கிறவன் இருக்கானா இல்லைங்கிறத அப்புறம் வச்சுக்குவோம். பக்கத்தில் இருக்கிறவனை திரும்பி பார்த்துக்கிறாரு. போன மாதம் உட்காந்துருந்தான், இந்த பொதுக்குழுவில் காணாப்பட்டான். அந்த ஆள் எங்கேயா போகுது அப்படின்னா அவங்களே 5-6 பேர் காணா போனவனை தேடுறதுக்காக தான் அந்த குழுவே வச்சு நீ நடத்துகிற. அது எங்களுக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. பட் அந்த பொதுக்குழுவில் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்? இந்த அதிமுக கட்சி கடந்த முறை நாங்கள் ஆண்ட போது எப்படி இருந்தது, அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்டான பணிகள் என்ன, அது குறித்த ஆய்வு. அதெல்லாம் வேறு விஷயம். அதில் ஒரே ஒரு பெருசாக ஒரு கணக்கு வந்தது. எடப்பாடி பிரச்சாரத்துக்கு 9 கோடி ரூபா செலவு பண்ணதை கணக்காட்டினானு. ஆனால் ஏட்டையாவுக்கு கூட என்னன்னு தெரில. அது என்ன பேசினாருன்னு எவனுக்கும் புரியலை. அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அது ஏன்னா அது உங்கள் கணக்கு.
எங்கள் கணக்குப்படி நீங்கள் பேசுனதில் சிவி சண்முகம்னு ஒருத்தர் பேசுகிறார். எடுத்த உடனே ஆரம்பத்திலே பேசுகிறார். அதெல்லாம் விடுங்க சார், ஆட்சிக்கு சங்கு ஊதுறோம் சார். கவனிச்சிருப்பீங்க. ஆமாம், ஆட்சிக்கு சங்கு ஊதுறோம்னாரு. எந்த ஆட்சிக்கு ஊதுறீங்க? அதை ஏற்கனவே உங்களை ஆளாக்குன அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு ஊதி படுக்க வச்சு காலி பண்ணிட்டீங்க. ஆளாக்கி கொண்டாந்து அடையாளப்படுத்தின ஒவ்வொருத்தனா காலில் விழுந்து அதே சிவி சண்முகம் பகலான தாய் பாய் சாமத்தில் பேயின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஆள் எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம். அந்த ஆள் அன்றைக்கி தான் நிதானமாக பேசினார், தெளிவாக பேசினார். ஆட்சிக்கு சங்கு ஊதுவோன்னார். புரியுது. தமிழனோட ஆட்சிக்கு சங்கு ஊதுவோன்னு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி, அதுவும் திராவிட கட்சி, தமிழர்களை ஆண்ட ஒரு கட்சி ரோட்டில் நின்று பொதுக்குழுவில் நின்று பகிரங்கமாக பேசுகிறான்னு சொன்னால் நீங்கள் எப்படி இதை நம்ம பேசாமல் இருக்க முடியும்? இவங்களோட தமிழர்களோட வளர்ச்சிக்கான மொத்த உருவத்தையும் அந்த பிம்பத்தில் பாருங்கள். நீ போய் சங்கு ஊதுறது யார் ஊதுவா? சங்கிகள் தான் ஊதுவான். சங்கிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறின சிவி சண்முகம் கடைசியாக மொத்தமாக சங்கியாகவே இந்த கட்சியை மாற்றி ஆள்ற தமிழ்நாட்டுக்கு தமிழர்களோட வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கெல்லாம் சங்கு ஊதுறன்னு ஓப்பனில் பேசுகிறார். இப்போ இதிலேருந்து உங்களுக்கு தெரியுதா? ஒன்று சொல்கிறார், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. எப்படியா நிறைவேற்றுவோம்? நீங்கள் தான் நிறைவேற்றுறதுக்கு உண்டான உனக்கு பணம் வந்தால் தானே நிறைவேற்றுவீங்க. நாங்கள் இருக்க வரைக்கும் நிறைவேற்ற விடுவோமா அப்படின்னு எடப்பாடியே போய் டெல்லியில் உட்காந்து எந்த நிதியும் கொடுத்துடாத, எந்த நிதி கொடுத்தாலும் அவங்க பேர் தான் வரும், எங்களை விட்டுருவாங்க, ஒன்றையும் ரோட்டில் விட்டுருவாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்காகவோ இல்லை எந்த ஒன்றுக்கும் எந்த நிதியும் கொடுக்காதுன்னு முட்டுக்கட்டை போட்டுட்டு சங்கு ஊதுனதே எடப்பாடி பழனிசாமி தான். இதில் வேறு கேள்வி கேட்குறீங்க, வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவில்லை. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மீதி 10% ஏன்டா நிறைவேற்றலன்னு கேட்டிங்கன்னா, நிறைவேற்ற இடத்துல போராட்ட களம். அது அந்த போராட்ட களத்துக்கு விடை வந்தால் தான் அந்த 10%க்கு ரிசல்ட் வரும். அது என்னன்னு உனக்கு தெரியாது. அதுக்கு ஒன்று ஆரம்பிச்சுடுவார், நீட்டில் ஆரம்பிப்பார். முதல் கையெழுத்து போடுற நீங்களே ரகசியத்தை சொன்னீங்களான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. நான் பல முறை சொல்லிட்டேன், ஐயோ நாங்கள் வாக்குறுதி அதிகம் நிறைவேற்றிட்டோம், யாருக்கும் ஒன்றும் புரியாமல் இல்லை தெரியாமல் இல்லை, வந்தோம் உட்கார்ந்தோம் முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவோம் போட்டுட்டோம். தமிழ்நாட்டில் நீட்டு ரத்துன்னு அசம்பிளியிலே தீர்மானம் போட்டு அதில் அத்தனை பேர் கையெழுத்தையும் வாங்கி முதல் கையெழுத்து முதலமைச்சர் போட்டு அனுப்பிட்டார். அந்த கடைசி லூசுகிட்ட இருக்குது, ஆளுநருங்கிற அந்த கடைசி லூசுக்கிட்ட ஃபைல் இருந்தது. அது எங்கே போச்சு எங்கே வந்துலே தெரியாது. வழக்கறிஞர் என்ன வேணாலும் பேசுவீங்க. இல்லை சார், நீங்கள் அதை ஒத்துக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். தமிழனா நீங்கிற ஒரு கேள்வியே ஒரு ஆளுநர், அது எந்த ஒரு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து ஏன் வரலாறை நீ ஆப்ரேஷன் பண்ணி அதில் திராவிடம்னா என்னன்னு நீ ஆய்வு பண்ணிவிட்டு திராவிடங்கிறதே போய் நான் அது தமிழ்நாடுங்கிறதே தேவையில்லாத ஒன்று, தமிழகம்னு சொல்லுங்கள், இப்படியெல்லாம் ஒன்று ஆப்ரேஷன் பண்ண விட்டா அப்புறம் எப்படி சார் நாங்கள் உங்களை வந்து தெளிவான சிந்தனையில் இருக்கீங்கன்னு நான் முறைப்படுத்தி பேச முடியும்? நேராக காரில் போக வேண்டியது, வக்கீலை பார்த்தா நிறுத்தி கொளுத்தி போட்டுட்டு நான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க வேண்டியது. அப்புறம் இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நேராக இங்கேருந்து போக வேண்டியது காட்டுமன்னார்குடிக்கு பட்டியலத்தில் ஒரு 100 இளைஞர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கெல்லாம் குளிப்பாட்டி பூநூலை போட்டு விட்டுட்டு, பூநூல் போட்ட பிறகு இவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு இவராக உட்காந்துட்டு கிளியர் பண்ணுறாரு. கேட்டால் அது ஒரு நன்னன் கதை சொல்கிறாரு. நன்னன் கதையில் என்ன வரலாறு தெரியுமா? ஒரு இளைஞனை பட்டியலின இளைஞனை தீயில தள்ளி விட்டாங்க, அவனாக எழுந்துச்சு மேலே வந்துட்டான், தீக்காயமே இல்லாமல் வந்துட்டான். வந்த உடனே இவங்க அடடா தீக்காயமே இல்லாமல் வந்துட்டான், அதனால் இவன் உயர்ந்த இடத்தை சார்ந்தவன் சொல்லி ஒரு பூநூலை போட்டிங்க. ரைட்டு, பூநூலை போட்டதுனால உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன திரும்பி கேள்வி கேட்குறேன், அக்னி குண்டத்தை வளர், ஊருக்கு அக்னி குண்டத்தை உருவாக்கு, பூநூல் போட்ட ஐரெல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளு, புரியுதா இல்லையா? அவன் எழுந்து வந்துட்டான்னா இவன் பூநூலுக்கு தகுதியானவன் நம்ம முடிவு பண்ணுவோம், தீக்காயம் இல்லாமல். இந்த மாதிரியெல்லாம் எங்களை கேட்க வச்சு சிந்திக்க வச்சு அறிவுபூர்வமாக ஆளாக்குறதுல அந்த கடைசி பங்காளிக்கு பங்கு உண்டு. அதுக்காக தான் நான் அடிக்கடி அதை சொன்னேன். இது மச் பெட்டர், பொதுக்குழுக்கு வந்துடுவோம். மச் பெட்டர், முதல்ல சொன்னதுக்கு விட பங்காளின்னு கூப்பிடுறது. அடுத்து அந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டுக்கு வந்துடுவா. இந்த பொதுக்குழுவில் இவ்வளவும் பேசிட்டு அந்த எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், இது வந்து திமுக கிடையாது, இங்கே ஒரு சாமானியனும் அதாவது கிளைச்செயலாளர் கூட பொதுச் செயலாளராக வர முடியும் அப்படின்னு கைகாட்டினார். ஆமாம், அவங்க அதிமுக ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் சார், கிளைச்செயலாளரும் பொதுச் செயலாளர் வரலான்னாரு.
பொதுச் செயலாளர் அந்த சசிகலாவை ஏன் கிளை செயலாளர் மாற்று? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் பொதுச் செயலாளர்னு தெரியாமல் தான் நாங்களும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். அதிமுகவில் அந்த ஆள் டிடிவி ஒரு பொதுக்குழுவை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டான்னு அவர் சொல்கிறாரு. அந்த அம்மா சசிகலா ஒன்று ஒரு பொதுக்குழுவை உருவாக்கி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி 2 பேரையும் நீக்கிட்டதா சொல்லிச்சு. கடைசியாக இப்போ எங்கடா கட்சி இருக்குன்னு கேட்டால் அது ஹெட் ஆஃபீஸு பிஜேபியில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனில் அப்ரூவலோடு அது வச்சுருக்கு. எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா அது பிஜேபியில் இருக்குது. அதனால் இவங்க இப்போ எடப்பாடி தான் இந்த அதிமுக இருக்குது. இவ்வளோதான். ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லி. தமிழ்நாடு பிஜேபியோட ஹெட் ஆஃபீஸுக்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அப்போ எந்த கட்சிக்கு அவர் தலைவர்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நான் குழப்பலாம் இல்லை, நான் தெளிவாக தான் சொல்கிறேன். இப்போ நயினார் நாகேந்திரன் நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல, தமிழ்நாடு பிஜேபி கூட்டணிக்கு அவர் தலைவர். இதை தெளிவாக சொன்னீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு புரியும். ஏன்னா நயினார் நாகேந்திரனை இவங்க தான் செட் பண்ணி உட்கார வச்சது அந்த கண்டிஷனில். அது இப்போ இந்த பொதுக்குழுவில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லிவிட்டு, நான் என்ன அவங்கள்ட்ட அந்த பொதுக்குழுவை எதிர்பார்த்தேன்னா, திமுக பொதுக்குழுவை கூட்டினால் பிரதமர் மோடிக்கு பாடம் எடுக்கக்கூடிய வகையில் அந்த உறுப்பினர்களையும் இந்த கட்சியோட செயல்பாட்டையும் வெளிப்படுத்தும். தமிழர்களுக்காக இந்த திமுக இத்தனை ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்தும். இதுக்கு பின்னால் கடந்து போக வேண்டிய பாதை, தொலைநோக்கு சிந்தனை இதெல்லாம் இருக்குது. எனக்கு பின்னால் இந்த கட்சியையும் கொடியையும் கொள்கையும் கட்டி காப்பாற்றுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆளை அடையாளப்படுத்தும். இது எல்லாம் அந்த பாரம்பரியமான கட்சிக்கு சொந்தம். அந்த கட்சி பொதுக்குழுவில் ஏதாவது ஒன்று திமுக விட்டு போன சாதனைகள், திமுகவில் முடியாததெல்லாம் நான் சவால் விட்றேன்டா, நான் நிறைவேற்றி காட்டுறேன். டப்பர் மோடி வந்தார், என் மூஞ்சை பார்த்தார், 10 நிமிஷத்தில் ஈரப்பதத்துக்கு பட்டியல் கொடுத்தேன், மறுநாளே அறிவிச்சிட்டு போட்டாருன்னு எடப்பாடிக்கு சொல்கிறதுக்கான ஆண்மை இருக்கா? அறிவுபூர்வமாக 4 கேள்வி நம்மளும் கேட்போம். அதிமுககாரனுக்கு புரியுதோ புரியலையோ. இல்லை, அது மெட்ரோ திட்டங்கள்லாம் தம்பிகள் கூட சொன்னாங்க. மெட்ரோ திட்டங்கள் கூட தமிழ்நாடு அரசு சரியாக கொடுக்கல, அதனால தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல, கோவைக்கும் மதுரைக்கும் அப்படின்னு சொல்லி திருமணத்தில் கண்டிச்சிருக்காங்களே தமிழ்நாடு அரசை. தமிழ்நாடு அரசு சரியாக கொடுக்கலன்னா யார்கிட்ட கொடுக்குறது? ட்ரம்ப் கிட்ட கொடுக்குறதா? ஒருவேளை ட்ரம்ப் கிட்ட கொடுக்க தவறிட்டோமோ? ஏன்னா மோடியே ட்ரம்ப் கண்ட்ரோல் தானே சார் இருக்காரு. அங்கே அது ஹெட் ஆஃபீஸு, அவர் சொல்கிறதா இது கேட்கும். அதனால் ஏற்கனவே வந்து சுட்டுட்டு போனானுங்க. பகல்காமில் ஒரு 26 பேரை சுட்டானுவோம். எங்கே இருந்தோ பாகிஸ்தான்லேருந்து கூடி வந்து எவன் குரல் கொடுக்குறானோ இல்லையோ சார், இந்த உயிருக்கு மரியாதை கொடுத்து முதல்ல குரல் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆமாம், ஓடி போய் குரல் கொடுத்தாரு. அது உயிர், எவனை தான் விட மாட்டேன்னு கொடுத்தாரு. அது உயிராக கருதுறீங்கல்ல. திரும்பி நான் கேட்குறேன், நான் இந்தியா கூட தானே குடியிருக்கேன், தமிழ்நாடு இந்தியாவுக்கு வரவே கூட தானே இருக்குது. நீ 8 மேலே உட்காந்துருக்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். நீ அங்கே ஆட்சி நடத்துறீங்க, நாங்கள் எங்களுக்கும் சேர்த்து நடத்துகிற, நான் உனக்கு கீழே நடத்துகிறேனே வச்சுக்குவோம், தவறே இல்லை. பகிரங்கமாக கேட்குறேன். 27 பேர் செத்த ஒன்று என் தலைமை ஓடி குரல் கொடுத்தாரு. நீட்டுக்கு 50 பேர் செத்துட்டோம், ஒரே ஒரு விளக்கு கையெழுத்து கேட்டோமே, உனக்கு மனசாட்சி இருக்கா? உன்னையெல்லாம் நான் மனுஷன்னு ஒத்துக்கணுமா? இதெல்லாம் நியாயமாக நான் கேட்டால் வக்கீல் நீ பார்த்து கையாங்கிறீங்க, என்னையே பார்த்து. எது வந்தாலும் நான் தான் பார்த்துக்கல. நியாயமான கேள்வி தான் நீங்கள் கேட்டது. கேட்குறேன். அப்பப்போ நாங்கள் எல்லாம் யார்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? இந்த பெட்டிஷனை எவன்கிட்ட கொடுக்கணும்? மோடிக்கிட்டியா ட்ரம்ப்புக்கிட்டியா? நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது கலந்து பேசி ஒரு முடிவு வருவோம். நம்மளும் 4 பேர் சரியாக தான் உட்காந்துருக்கோம். யார்கிட்ட கொடுக்கலாம் மனுவை? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் இருந்து நான் முறையாக சொல்லுகிறேன், அந்த மனுவை நீங்கள் முறையான ஆளிடம் கொடுக்கவில்லைன்னாரு. நானும் அதை ஒத்துக்கிறேன். முதல்வரிடம் ஒரு வேண்டுதல் வைப்போம், பிரதமர் மோடிகிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக ட்ரம்ப்புக்கிட்ட கொடுத்துருங்க, அப்படியாவது அது பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டு தானே தலைவர்? அடுத்த கேள்வி கொடுவோம். அதான் அது அவர்களுடைய இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்து 210 சீட்டு நான் ஜெயிக்க போகிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஒரு, ஏன்னா அவருக்கு ஒரு 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து சொன்னதில் ஒன்றும் தவறலாம் இல்லை சார். அவரோட கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. 210 பேர் காணா போயிட்டான், எப்படியாவது நான் இந்த தேர்தலுக்குள்ள மீட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அதை போய் நீங்கள் ஏன் பெரிய பெரிய விஷயமாக கருதிட்டு எங்கள் தலைவர் சொல்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. திமுகவுக்கு மட்டும்தான் அந்த வரலாறே உண்டு, புரியுதா இல்லையா உங்களுக்கு? 200 தாண்டின வரலாறு, 225 தொகுதியை வென்ற வரலாறு திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பிலே வரலாறு உண்டு. அது வேறு யாருக்குமே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறோம், நடைமுறைக்கு வரோம். பேசும்போது மேடம் நான் 5 நிமிஷம் கடைசியாக கேட்டேன்,
தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த அம்மா 100 திட்டத்தை சரின்னு சொல்லிடுவாங்க போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு திமுக தொண்டர்களும் அப்படியே ஒரு பத்மபிரியா மாதிரியே எங்கள் கண்ணில் தெரியுது. அப்படி பார்த்தா அது போர்மை எங்கள் வெற்றிக்குங்கிறேன். நாங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லையே. நாங்கள் இப்போ பின்னால் மாட்டியிருக்க ஆளை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எங்களுக்கு முன்னால் இருக்க தலைவனோட திட்டங்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி கொண்டு விடுத்தா அதுவே போதும் சார். பாதி பேர் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்றாரு. ஆமாம், ஓப்பனாக பேசுகிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது சார். பொதுக்குழுலே பேசுகிறாரு. நான் என்ன திரும்பி எடப்பாடி கிட்ட, ஐயோ ஒன்றே ஆளாக்குன ஒத்த பொம்பளை சசிகலாவே உன்னால் பாதுகாக்க முடியல, அதே அரசியல் அடக்க மாட்டானுவோம், ஆளாக்கானு தேடுறானுவோம். இந்த ஆளே டேபிளுக்கு கீழே தான் இருந்தார். அந்த அம்மா இப்போ டேபிளுக்கு மண்ணுக்கு கீழே அனுப்பிட்டானோ அரசியலில். அந்த அளவுக்கு இவரோட திட்டங்கள். பட் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் கடந்து அப்படி சும்மா சிம்பிளாக கொண்டு போய் சேர்த்துருவோம், அழகாக கொண்டு விட்டுருவோம். ஒரே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடி போய் அப்படியே தெருவாக கத்துனீங்க. நாங்கள் அலட்சியமாக அப்படியே சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட்டு 24 மணி நேரத்தில் தூக்கி ரிமாண்ட் பண்ணணும்னா இந்த பிரச்சனை இனிமேல் நீடிக்கக்கூடாது. சட்டத்துறை மந்திரியை கூப்பிடியானார். அத்தனை மந்திரியும் கூப்பிட்டு உட்கார வச்சார். அதிகபட்ச தண்டனை என்னன்னு கேட்டார். ஒவ்வொரு ஆளும் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம், உச்சபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை 13 வருஷம் 14 வருஷம் தான். ஒரே வரையில் முடிச்சுட்டார். இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் பண்ணோம்னா திரும்பியும் 14 வருஷம் கழிச்சு அவன் வெளில வந்து அதே தப்பை தான் பண்ணுவான், இனிமேல் இதெல்லாம் தூக்கி போடியான்ட்டு இந்தியாவில் எந்த வரலாறுலையும் இடம்பெறாத ஒரு தண்டனை, தூக்கு தண்டனையை சட்டமாக்கிய முதல் தலைவன் மு.க. ஸ்டாலின்கிற மனிதன். இதுக்கு மேலே என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்க? இப்போ நான் இவங்க ஒரு மகளிர், இவங்களை கூப்பிட்டு நான் கேட்குறேன், எடப்பாடியை நீ ஒரு கண்ணில் பாரு, எங்கள் தலைவரை ஒரு கண்ணில் பாருங்க. எடப்பாடியை பற்றி நான் 2 வரியில் சொன்னேன், என் தலைவனை பற்றி ஒரு வரியில் சொல்கிறேன். உன்னோட பாதுகாப்புக்கு இனிமேல் உன் பின்னால் 4 பேர் வந்து எவனாவது ஒருத்தன் 4 பேர் சீண்டிட்டான்னா 4 பேரும் உலகத்திலே இருக்க மாட்டான். தூக்கு தண்டனைக்கு உண்டான சட்டத்தை கொடுத்துட்டோம். இனிமேல் இதில் எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை. அப்போ இனிமேல் உனக்கு பாதுகாப்புக்கு உச்சபட்சமாக இனிமேல் என்ன தண்டனைமா? இனி எப்படிமா உனக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்க முடியாது? யோசிச்சு பாருமான்னா அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக. இதுக்கு மேலே இனிமேல் தண்டனையே கிடையாதுங்க, விடுங்க பார்த்துக்கோன்னு தான் பெண்கள் உணர்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு புரியாது. அதனால் அவங்க கட்சி, அந்த ஆட்சி, அவங்க வச்சுருக்க சொத்து இதை காப்பாற்றிக்கிறதுக்காக அது எப்பயுமே திராவிட சாயலுக்கு வராது. அது எப்பயுமே வராதுன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வராது. அது பிரிஞ்சு போனதே வேறு பாணி. அது கொள்கைக்கான கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி உண்மையை சொல்லுவார். கொள்கை இருந்தால் தானே கூட்டணிக்கு பற்றி பேச. அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை, அது அஇஅதிமுக, இப்போ அமித்ஷா திமுக. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.